Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு சுவையான முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Friends, இந்த லாக்டவுன் சமயத்துல நம்ம வெளியில போய் எந்த ஸ்நாக்ஸும் வாங்க முடியாம இருப்போம். சோ அப்படி இருக்கும்போது வீட்ல இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ரொம்ப சூப்பரா சுவையா முறுமுறுப்பான முறுக்கு பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்க ஒரு மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாவும் நல்ல முறுமுறுப்பாவும் இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. Friends, முக்கியமாக இந்த முறுக்குக்கு நீங்கள் மாவு அரைக்க தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் விஷ்ணு அப்படின்ற பிரதர் நம்ம குல்ஃபி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல பால் வச்சு அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, ஐ ட்ரைட் திஸ் குல்ஃபி, இட்ஸ் ஆசம். தேங்க்யூ ஃபார் யுவர் குல்ஃபி ரெசிபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் இப்ராஹிமா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம ஐஸ்கிரீம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, இன்றைக்கி நான் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு, வீட்டில் எல்லோரும் பாராட்டினாங்க, தேங்க்ஸ் அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய்ட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய முறுக்கு செய்ய போகிறீங்கன்னா 2-3 கப்பு கூட எடுத்துக்கிறலாம். ஆனால் அளவுகள் நீங்கள் கூடுதலாக குறைச்சி சேர்த்துக்கிறலாம். இப்போ இது போல் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கெலாம் வச்சுருப்போம்ல அந்த துணி. அதில் இந்த கோதுமை மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மூடிடுங்க அந்த துணியை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த துணியை முடிச்சு போட்டு கட்டணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இது போல் மூடி வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறோம். இது எதுக்காக அவிக்க போகிறோன்னா, நம்ம எப்பொழுதும் மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சோன்னா நல்லா இறுக்கமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு முறுக்கு பிழியும் போது ஒழுங்காக பிழிய முடியாது, முறுக்கு முறுமுறுப்பாகவும் வராது. ஸோ இதை அரிசி மாவு மாதிரி மாற்றுறதுக்காக தான் நம்ம அவிச்சு எடுக்கிறோம். ஸோ இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது மேலே இது போல் இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம்ல அந்த துணியையும் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த துணியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த மாவு நல்லா இறுகிட்டு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக இப்போ உடச்சி விடணும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் உடைக்கும் போது நல்லா ஈஸியாகவே வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதை முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அதனால் இதை கைட்டையே ரொம்ப நைஸாக உடைக்கணும்னு அவசியம் இல்லை. இது போல் சின்ன சின்ன பீசஸாக மட்டும் உடைச்சிக்கோங்க. உடைச்ச பீசஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பார்க்குறதுக்கே அரிசி மாவா கோதுமை மாவான்னு சந்தேகமாக இருக்கும், அந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கட்டிகள் தென்படுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாவை நீங்கள் ஜலிச்சிட்டு யூஸ் பண்ணணும். கட்டிகள் இல்லை ரொம்ப நைஸாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட சுவைக்காக கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, போதுமானது. 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கிற வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவு நெய் இல்லைனா சாதாரணமான எண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்குன்றவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெய் நான் சூடாலாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், நார்மலான டெம்பரேச்சரில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது சூடாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட 1 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம், அப்படி இல்லைன்னா எள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சீரகம், ஓமம் இதில் ஏதாவது கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசையணும். இல்லைன்னா நம்ம சேர்த்த தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரே இடத்துல போய் நின்றுக்கிறோம். முறுக்கு சுடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வராது. அதனால் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. முடிஞ்சளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்தோம்ல, இதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி நிறையா சேர்த்துட்டோன்னா முறுக்கு நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கேன். தண்ணி இன்னும் தேவைப்படுது, ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மாவு பிசைஞ்சு சுடும் பொழுது முறுக்கு பிழியறதுக்கே வராது. அதனால் பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்படி கையில் எடுத்திங்கன்னா அப்படி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது கோதுமை மாவு பிசைஞ்ச மாதிரியே இல்லை பாருங்கள். இதுக்காக தான் நம்ம அவிச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. அரிசி மாவில் நம்ம முறுக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இதுவும் இருக்கும். இப்போ நான் முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன், ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கிறலாம். முள்ளு முறுக்கு மாதிரி செய்கிறதுனால நான் ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த முறுக்கு உரலில் சுற்றிலும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா எண்ணெய் தடவிட்டு கையிலையும் கொஞ்சம் போல் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இது போல் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் போல் முறுக்கு மாவு எடுத்துட்டு இந்த முறுக்கு உரலில் நம்ம ஃபில் பண்ணிடணும். முறுக்கு உரலில் வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இது போல் சின்ன டிஃபன் பாக்ஸ் இல்லைனா தட்டையான தட்டு இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. பின் பக்கமாக திருப்பிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம இப்போ முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு பிழிஞ்சு விடணும். ஃபஸ்ட்டு டைம் முறுக்கு பிழியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு முறுக்கு நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக முறுக்கு பிழிஞ்சிடலாம். நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுருவாங்க. இந்த மெத்தட் எதுக்குன்னா பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். பிகினர்ஸ் டைரெக்டாக எண்ணெயில் புளியும் போது கையில் எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது, முறுக்கு கோணையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் தட்டு இல்லை டிஃபன் பாக்ஸில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இரும்பு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முறுக்குகளை பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய்க்கு பக்கத்தில் போய் மெதுவாக விடணும், இல்லைன்னா கையில் எண்ணெய் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு முறுக்காக சேர்த்து பொரிச்சு எடுங்க. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கன்னா 4-5 முறுக்கு கூட சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் முறையாக வருது. நீங்கள் நார்மலான எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு முறையாக வராது. இப்போ இந்த சலசலப்பு சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுக்கணும். இடையிடையில் இது போல் நல்லா திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த சலசலப்புலாம் அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு முறுக்கு எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். நீங்கள் முறுக்கை பொரிச்சிட்டு வெளியில் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சதுக்கப்புறமா முறுக்கு எண்ணெய் குடிச்சிருக்காது. இப்போ பாருங்கள், இதே போல் மீதம் இருக்க எல்லா முறுக்குகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு கோதுமை மாவில் இப்படி ஒரு முறுக்கான ஆச்சரியப்படுற அளவுக்கு இது இருக்கும். நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். யாருக்கிட்ட நீங்கள் கொடுத்தாலுமே கோதுமை மாவில் தான் செய்ததுன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க, சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு அரிசி மாவில் செய்த முறுக்கு போலவே இருக்கும். முக்கியமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய முறுக்கு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முக்கியமாக இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இனி என்ன ரெசிபீஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ரெசிபி சம்மந்தமாக டவுட் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். கோதுமை மாவில் செய்ய விருப்பம் இல்லை, அரிசி மாவில் செய்ய தான் விருப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நான் ரேஷியோ சொல்கிறேன். மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேம் தான். ஆனால் கோதுமை மாவுக்கு பதிலாக 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்து நீங்கள் இதே போல் பிசைஞ்சு இதே போல் சுட்டு செய்து பாருங்கள். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.